எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஸ்டபிள் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத் தமிழ் முக்கிய வினா விடைகள். ஸோ இந்த பிடிஎஃப் இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? இந்த பிடிஎஃப்ல இம்பார்ட்டன்ட், அதாவது என்னென்ன இம்பார்ட்டன்ட் கேள்வி என்னென்னலாம் ரிப்பீட்டடாக கேட்டு வராங்க, என்னென்ன மாதிரி கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம், எப்படி கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து இதன் அடிப்படையில் தான் ஸ்டாஃபை வந்து எடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ இது மாதிரி ஒரு வாரத்துக்கு 1 or 2 கொடுக்குறோம். ஓகேங்களா? 1 or 2 கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து ஒரு 100 கேள்வி இருக்குது. ஸோ குரூப் 4ல் எப்படியோ அதே போல் தான் ஒரு 100 கேள்வி இருக்குங்க. ஒவ்வொரு கேள்வியும் எந்த மாதிரி ரகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங் அப்படிங்கிற நார்மலாக தான் இருக்கும். ஸோ போக போக ஸோ வர இருக்கிற அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து குரூப் 4 ஸ்டாண்டர்ட் பக்காவாக இருக்கும். சொல்லப்போனால் கொஞ்சம் கஷ்டமாகவே எடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கே நம்ம கஷ்டமாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுதும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து இது மாதிரி ஓகேங்களா? இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு தமிழ் புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். அதில் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் எப்படி தெரியும்? ஓகே தானே? எது ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னா இதுலேருந்து வந்திருக்கு எப்படி தெரியும்? ஸோ அதுக்காக தான் சிரமம் குறையணும். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் நான் பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அப்படி சும்மா இல்லை சார் நான் பிரிண்ட் அவுட் போடணும் அப்படிலாம் ஓகே, சும்மா ஃபோன் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் சாப்பிடும் போது இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது 1 or 2 மினிட்ஸ் கிடைக்கும். இல்லை சார் நான் ட்ராவல் பண்ணிருக்கேன், அழகாக பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா இது வந்து ஹியூமன் மேடு தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்டாஃப் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ரெடி பண்ண சொல்லி இது பண்ணுறது. ஓகே, அப்போது இதில் வந்து ஹியூமன் மேட் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், மேபி இருக்கலாம். அப்படி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை எடிட் பண்ணி டிரைவில் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ நாங்களுமே சொல்லியிருக்கோம். ஓகே, பார்த்துக்கலாம். இது ஹைலைட் தாங்க. அதாவது ஆன்சர் என்னன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியும். அது ஹைலைட் பண்ணுவோம். பட் என்னன்னா அந்த எடிட்டிங்கில் வந்து இது மாறிடுது. இது ஏதாவது ஒரு மிஸ்டேக், ஹியூமன் மேட் மிஸ்டேக் அதுதான். ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி கேட்கலாம், எப்படி கேட்பாங்க. ஏன்னா நம்ம புக்கில் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம எடுத்து கொஷின் அவர் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பிரித்து எழுதுக. இதெல்லாமே அழகாக பாருங்கள். உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதும் கவர் ஆகிருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிறதும் கவர் ஆகிருக்குது. ஸோ எல்லாமே ஒரு பக்கம் ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.